إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. சூரத்துல் ஹிஜ்ருடைய 39-40 ஆகிய வசனங்கள் இப்லீஸ் தன்னை படைத்த ரப்பிடம் என்ன சொல்கிறான் என்றால், என் இறைவா, நீ என்னை வழிகெடுத்ததற்காக நான் அவர்களுக்கு பூமியில் உள்ளவற்றை அலங்கரித்து காட்டி அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். அதாவது அவன் குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் சொல்லல, அனைவரையும், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதாவது இப்லீஸ் அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்துவிட்டு, படைத்த ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்துவிட்டு, அவன் அதிலிருந்து படைத்த ரப்பிடம் தௌபா செய்து மீளாமல் அவனுக்குள் ஏற்பட்ட அந்த அகங்காரமும் கர்வமும் அவனை என்ன செய்தது? வழிகெடுத்தது. எனவே நறுமை சகோதரர்களே, அவன் தனியாக நரகத்துக்கு செல்வதற்கு என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்து இவர்களையும் அழைத்து கொண்டுதான் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். இதில் நாம் பார்க்கின்ற போது அவன் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அவன் நுழைகின்ற ஒரு முக்கியமான ஒரு நுழைவாயில் இதில் சொல்லப்படுகிறது. அந்த நுழைவாயில் என்னவென்று சொன்னால், அதாவது அத்தஸீன். தஸீன் என்று சொன்னால் அலங்கரித்து அழகுபடுத்தி காட்டுதல். எந்த ஒரு அசிங்கத்தையும் என்ன செய்வான்? அவன் அலங்கரித்து அழகுபடுத்தி காட்டுவான். அதற்கு அவனுக்குரிய கூட்டம் இருக்கிறது இல்லையா? அவனுக்குரிய அந்த கூட்டம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ அசிங்கமானதையும் என்ன செய்வார்கள்? அழகுபடுத்தி அலங்கரித்து காட்டுவார்கள். இது ஷைத்தானுடைய அந்த நுழைவாயில்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு நுழைவாயில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன். இஸ்லாத்தினுடைய துவக்கம் என்பது அந்நியமாக, கரீபாகத்தான் இருந்தது.
மக்கள் அதை அந்நியமாகத்தான் பார்த்தார்கள். அதே நிலையை என்ன செய்யும்? இஸ்லாம் அடையும், அதே நிலைக்கு திரும்பும். குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். யார் அந்த குரபாக்கள் என்றால், அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா மக்களுக்கு மத்தியில் அந்நியமாகின்ற போது அதை என்ன செய்வார்கள்? அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். பாருங்க, எது அந்நியமாக பார்க்கப்படுகிறது? எதை மனிதன் தனது தலைக்கு மேல் வைத்து பின்பற்ற வேண்டுமோ அது அந்நியமாக பார்க்கப்படுகின்ற நிலை உருவாகி, எதை இந்த மனித சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற, இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சி? ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன் என்று சொல்லப்படுகிறது. அரபுல பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து முஹ்லிஸ், அடுத்தது முஹ்லஸ். முஹ்லிஸ் என்றால் இஹ்லாஸாக செயல்படுபவர். முஹ்லிஸ் என்ற யாரு? இஹ்லாஸாக செயல்படக்கூடியவருக்கு முஹ்லிஸ் என்று சொல்லப்படும். முஹ்லஸ் என்றால் அவர் அல்லாஹ்வால் உண்மையிலே தேர்வு செய்யப்பட்டவர். அந்த இஹ்லாஸாக செயல்பட்ட காரணத்தால், இஹ்லாஸாக உள தூய்மையோடு செயல்பட்ட காரணத்தால் அவர் என்ன செய்யப்படுகிறார்? அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவராக மாறுகிறார். அந்த சிறப்பை அடைகிறார் இஹ்லாஸின் மூலம். அப்ப எனவே இப்லீஸ் இங்கு தனது இயலாமையை யாருடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்கிறான் என்றால், உண்மையில் எவர்கள் இஹ்லாஸாக செயல்படுவார்களோ, படைத்த ரப்புக்காக அந்த உண்மையான நீயத்தோடு படைத்த ரப்போடு உண்மையாக இவர்கள் எல்லாம் அவனது திருப்பொருத்தத்துக்காகவும் திருமுகத்துக்காகவும் செயல்படுவார்களோ, அவர்களை என்னால் என்ன செய்ய முடியாது? வழிகெடுக்க முடியாது, உனது இந்த அடியார்களை தவிர என்று அவன் தனது இயலாமையை இங்கு என்ன செய்கிறான்? அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இங்கு நமக்கு உண்மையில் உள்ள பாதுகாப்பு எது அப்படி என்றால், அப்ப எது நமக்கு இங்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால், நாம் எந்த அளவு இஹ்லாஸாக செயல்படுகிறோம், நாம் எந்த அளவு இஹ்லாஸாக செயல்படுகிறோம். நீங்க பார்க்கலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வரலாற்றிலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை என்ன செய்தான்? பாதுகாத்தான். அல்லாஹ் அவரை என்ன செய்தான்? பாதுகாத்தான். என்ன காரணம் என்றால், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் எமது அடியார்களில் ஒரு முஹ்லஸாக அவர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ்வோடு படைத்த ரப்போடு அவ்வளவு உண்மையாக அவர் நடந்து கொண்டார். அந்த உண்மை தன்மை அவரை என்ன செய்தது? பாதுகாத்தது. அந்த தூய்மையான எண்ணம் அவரை பாதுகாத்தது. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அவர் எந்த அளவு உண்மையாளராக இருந்தார் என்றால், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இவர்கள் இந்த என்னை அழைக்கக்கூடிய இந்த அசிங்கத்தை விட, அதாவது சிறை வாழ்க்கை எனக்கு விருப்பத்துக்குரியது. அப்ப இது நமக்கு எதை சொல்லுதென்றால், உண்மையில் அந்த பாவத்தை விட வேண்டும் என்பதில் காணப்பட்ட அந்த உண்மை தன்மை, அதில் என்ன உண்மை தன்மை எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்ன செய்வார்கள்? சிறைக்கு போக வேண்டுமா, அப்படின்னா பாவத்தை செய்வோம் அப்படின்னு நினைச்சாரா? சிறைக்கு போக வேண்டும் என்ன செஞ்சிரும்? பாவத்தை செஞ்சிரும், அப்படியா சொல்றாரு? அதாவது இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அனாச்சாரத்தை விட எனக்கு சிறை விருப்பத்துக்குரியது. நீ இந்த சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ பாதுகாக்கவில்லை என்றால், திருப்பவில்லை என்றால், நான் என்ன செய்து விடுவேன்? ஜாஹில்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன், அந்த பாவத்திலே வீழ்ந்து என்று சொல்லி பயப்படுகிறார். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் படைத்த ரப்போடு எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கிறோம், உண்மை தன்மையை பேணுகிறோம். ஒரு பாவத்தை விடுவதில் உண்மையில் நம்மிடம் அந்த உண்மை தன்மை இருக்கிறதா? கொஞ்சம் நமது உள்ளத்தை நாம் தொட்டு கேட்டு பார்ப்போம். அதாவது பாவங்களை விட வேண்டும், பாவங்களை விட்டு மீள வேண்டும், இதில் உண்மையில் நம்மிடம் உண்மை தன்மை இருக்கிறதா? உண்மையில் இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தானோ அதுபோன்று அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்ன செய்வான்? நிச்சயமாக பாதுகாப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் இங்கு ஷைத்தான் தனது அந்த நுழைவாயிலையும் சொல்கிறான். அதாவது அதில் இருந்து யாரெல்லாம் தப்புவார்கள், யாரை வழிகெடுக்க முடியாது என்பதையும் என்ன செய்கிறான்?
அவன் இங்கு சொல்வதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் அதாவது இன்றைய இந்த நவீன உலகிலே நாங்க பார்க்கிறோம், ஒரு என்ன சொல்றோம், இது ஒரு விளம்பர உலகம், அப்படித்தானே? என்ன சொல்றோம், இதுக்கு ஒரு விளம்பர உலகம். அதாவது நாம் பயன்படுத்துறத நாம் முடிவு செய்யறது கிடையாது. நாம் பயன்படுத்துறது யாரும் முடிவு செய்யறது இல்லை, நாங்க முடிவு செய்யறது இல்லை. அது எது முடிவு செய்யுது? விளம்பரங்கள் முடிவு செய்யுது. அதுதான் என்ன செய்யுது, தீர்மானிக்கிறது நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்று. அப்படியான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்யப்படும், அசிங்கங்கள் எல்லாம் அலங்காரமாக காட்டப்பட்டு நாமும் என்ன செய்து விடுவோம், அதில் அந்த சருகுகளாக நாமும் மிதந்து சென்று விடக்கூடிய அந்த ஆபத்தான நிலை நிச்சயமாக இருக்கிறது. அந்த நிலை இருக்கிறது. எனவே அந்த ஷைத்தான் என்ன செய்வான், தனது ஹிஸ்புகள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, அவன் தனது கூட்டத்தை அழைப்பது எதற்கு தான், லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு தான். அவன் என்ன தனிய நரகத்துக்கு போகக்கூடாது. அவன் என்ன செய்கிறான், அவன் தனது கூட்டத்தை அழைப்பதெல்லாம் என்ன, நரகத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் என்ன செய்வான் என்றால், எந்த ஒரு பாவத்தை நீங்க எடுத்தாலும் அவன் அந்த பாவத்தில் ஒருவனை விழச் செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக என்ன செய்யறது இல்லை, அவன் நேரடியாக அந்த பாவத்திலே விழச் செய்வதற்கு முன்னால் பல முன்னுரைகளை போடுவான். என்ன செய்வான், பல முன்னுரைகளை போடுவான். பல முன்னுரைகளை போட்டு தான் அவன் என்ன செய்வான், அந்த பாவத்துக்குள் நுழைவிப்பான். இப்ப நமக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம், பல நியாயங்களை சொல்லிக் கொள்வோம். நமக்குள்ளே நாம் என்ன செய்வோம், பல அவன் என்ன செய்வான், அவன் தான் அட்வைசர். யார் அட்வைசர்? அந்த ஷைத்தான் தான் அட்வைசர். பல அட்வைஸ்கள் நமக்குள்ளே நாமே பல நியாயங்களை கூறிக்கொள்வோம், ஒரு பாவத்துக்காக, ஒரு பாவத்தில் வீழ்வதற்காக. என் அருமையான சகோதரர்களே, நாம் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்கள், நீங்க பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு அவன் போட்ட முன்னுரை என்ன, அந்த முன்னுரையை நீங்க கவனிச்சு பாருங்க. எப்படியான ஒரு முன்னுரையை போட்டான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ் மீது சத்தியம் செய்தான். வகாசமஹுமா என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயரால் சத்தியம் செய்து சொல்கிறான், இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அட்வைசர். ரெண்டு பேருக்கு நான் யாரு, நல்ல ஒரு அட்வைசர் என்றான். புரியுது அவன் சொல்றது? அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, அல்லாஹ்வின் பெயரால் சத்தியமிட்டு என்ன சொல்கிறான், அப்படிதான் முன்னுரையை போடுறான். அடுத்து என்ன, அதாவது அவனது இன்னொரு ஒரு நுழைவாயில் தான் ஆசையை காட்டுதல். எதை காட்டுறது, ஆசையை காட்டுதல். அப்படித்தானே? நிறைய பேரை பாத்தீங்கன்னா நல்ல என்ன செல்வ செழிப்போடு துன்யால வாழ்ந்திருப்பார், அதுல அவன் வேலை இழிவாக்குறது தானே. ஆசையை காட்டி என்ன செய்வான், உள்ளதை இல்லாமாக்குவான். வட்டியில வீழ்ந்து என்ன செய்யறது, இன்னும் பேராசை கொண்டு உள்ளதையும் இழந்து நாங்க பாக்குறோம். உலகத்திலும் அவன் என்ன செய்வான், கேவலப்படுத்துறது நாங்க பாக்குறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஆசையை காட்டுதல் இது ஒரு பெரிய ஆயுதமா இல்லையா அவன்? இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்க அந்த மரத்தை ஏன் நெருங்கக்கூடாது, நீங்க நெருங்கினீங்க என்று சொன்னா அந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது ஷஜரத்துல் ஹுல்த். அந்த மரத்துக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான். என்ன வைக்கிறான், ஒரு பேர் வைக்கிறான். இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் பாவத்தில் விழுவது என்ன, பேர் என்ன, அதுக்கு வேறு வேறு பேர்கள் வைப்பார்கள். சினிமாவை எப்படி பார்க்க வேணுமா, கலை கண் கொண்டு பார்க்க வேண்டும், அது கலை என்று என்ன செய்வார்கள். இப்படி செய்தான் என்ன செய்வான், அதுக்கெல்லாம் பேரை மாத்தி ஒவ்வொன்றுக்கும் நீங்க பாருங்க, அவன் என்ன செய்வான் என்றால் அந்த பாவத்திலே விழச் செய்வான். அப்ப இங்க அவன் ஒரு பேரை வச்சான் அந்த மரத்துக்கு, ஷஜரத்துல் ஹுல்த். அது என்ன, நிரந்தரமான மரம். அப்படி என்றால் நீங்க அதிலிருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்தில் என்றென்றைக்கு யாருதான் நிரந்தரம். அடுத்த வமுல்கில் லா எபுலா, உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் எல்லாம் அப்படி முடியாது. அப்படி என்ன செய்யறான், அங்க ஆசை காட்டுகிறான். அப்ப இந்த அவனது வழிமுறை இருக்கிறதானே, இந்த வழிமுறை ஒவ்வொருவரும் அவன் என்ன செய்வான், அப்ளை பண்ணுவான். எப்படி, ஆசையை காட்டுதல், ஆசையை காட்டி என்ன செய்தல், வழிகெடுத்தல். நீங்க எடுத்து பாருங்க,
துன்யாவில் நாங்க பார்க்கிறோம், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளோடு இருந்த பலர் ஏன் அதை விட்டு தூரமாகறாங்க என்று சொன்னால், அவன் ஆசை காட்டுகிறான். என்ன செய், துன்யாவை பெருக்கு, இன்னும் இன்னும் என்ன செய், அதிகப்படுத்து, வியாபாரத்தை கூட்டு, இப்படி அவன் ஆசை காட்டி எதிலும் தூரப்படுத்துறான், இபாதத்திலிருந்து வணக்க வழிபாடுகள்ல இருந்து தூரப்படுத்துறான். பார்க்கிறோமா இல்லையா? எனவே இது அவனது ஒரு நுழைவாயில். இவ்வாறு ஆசை காட்டி இந்த துன்யாவுடைய மோகத்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்து என்ன செய்வான், அவன் தீனை விட்டு மக்களை தூரப்படுத்தக்கூடிய வேலையை செய்வான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் ஹிஜ்ருடைய 42வது வசனம், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். இது நல்லா கவனிங்க. நிச்சயமாக எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவர்கள் விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். உனக்கு சுல்தான் கிடையாது, பவர் கிடையாது. அப்ப இங்கு அல்லாஹ் சொல்கின்ற வசனம் இபாதி, என்ன வார்த்தை, எனது அடியார்கள். அப்ப எனது அடியார்கள் என்றால் அவங்க யாருக்கு கட்டுப்படுவாங்க, அல்லாஹ்வுக்கு. அவர்கள் முழுமையாக கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அருமை சகோதரர்களே, ஒருத்தன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலைன்னா அவன் ஷைத்தானுக்கு தான் அடுத்து என்ன செய்ய போறான், கட்டுப்பட போறான். அப்படிதானே? ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலைன்னா, சிலர் சொல்றாங்க தானே, நாங்க இந்த உலகத்துல யார் என்றால் நாங்க சுதந்திரமானவர்கள், நாங்க யாரு, சுதந்திரமானவர்கள், எம்மை எதுவும் கட்டுப்படுத்த முடியாதண்டா நீ அதற்கு அடிமையாகத்தான் இருக்கிறாய். அப்புறம் ஆய்த்த மணித்தகத இலாஹு ஹவா. அல்லாஹ் எப்படி சொல்றான், தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டு நபியை நீங்க பாத்தீங்களா, அவன் என்ன செய்யறான், அதற்கு அடிமையாகத்தான் இருக்கிறான். ஒன்றுக்கு அவன் என்ன செய்திருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். படைத்த ரப்புக்கு கட்டுப்படாதவன் நிச்சயமாக அவன் அடுத்தது யாருக்கு, அடுத்த பக்கம் ஷைத்தானுக்கு அவன் கட்டுப்படத்தான் போகிறான். அல்லாஹ் இங்கு சொல்கிறான் எனது அடியார்கள் விஷயத்தில். அப்ப எனது அடியார்கள் என்பவர்கள் யார் என்றால் அவங்க அல்லாஹ்வுக்குத்தான் கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்குத்தான் கட்டுப்படுவார்கள். அப்ப இவர்கள் விஷயத்தில் அவனுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது, அவனுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப நாம் எந்த அளவுக்கு படைத்த ரப்புக்கு கட்டுப்படுவோம் என் அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஷைத்தான் எம்மை விட்டு என்ன செய்வான், தூரமாகுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்லா மனி தபஅக மினல் காவி, அதாவது உன்னை பின்பற்றி வழிகட்டவர்களை தவிர, உன்னை பின்பற்றி வழிகட்டவர்களை அவர்கள் விஷயத்தில் நீ வேணுமென்றா என்ன செய்யலாம், நீ அதிகாரம் செலுத்தலாம், நீ அதிகாரத்தை எடுக்கலாம். ஆனா எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அவன் மிக உயர்ந்த சிறப்பு தான் உபூதியத், அடிமைத்துவம். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வை எந்த அளவு நேசிக்கிறோம், அல்லாஹ்விடம் நமது காரியங்களை நாம் எந்த அளவு ஒப்படைக்கிறோம், அவனது அருளை ஆதரவு வைக்கிறோம், அவனது தண்டனையை பயப்படுகிறோம், இவ்வாறு நாம் செயல்படுகின்ற போது என் அருமையான சகோதரர்களே, நாம் அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாட்டோம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு மிக உறுதியாக சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல், இதுதான் எனது நேரான பாதை, எனவே நீங்கள் இதை பின்பற்றுங்கள், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அது உங்களை நேர்வழியை விட்டு என்ன செய்துவிடும், உங்களை தூரமாக்கி விடும். இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு பிராக்டிக்கலா ஒரு கோடை போட்டு வரைஞ்சு காட்டுறாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு நேர் கோட்டை போடுகிறார்கள், அதனுடைய வலதிலும் இடதிலும் சில கோடுகளை என்ன செய்யறாங்க, வரைந்து காட்டுகிறார்கள். இதெல்லாம் என்ன, ஷைத்தான் உங்களை அழைக்கக்கூடிய வழிகள். இங்கிருந்து ஷைத்தான் உங்களை என்ன செய்வான், உங்களை அழைப்பான். அப்ப நீங்க வலது இடதுல போயிடக்கூடாது, நீங்க நேரான பாதையில் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, மிக முக்கியமான 2 ஆயுதங்கள் தான் ஷைத்தானுடைய நுழைவாயில்கள். அதை நாங்க பிரதானமாக கொண்டு வரலாம். என்ன, ஒன்று சுபஹாத், அடுத்தது ஷஹவாத். இந்த 2 இருக்கு தானே, இது மிக பிரதான, அதுக்கு கீழே எல்லாம் வரும், அதுக்கு கீழே தான் எல்லாம் வரும். என்பது என்ன பிரச்சனையால உருவாகும், சுபஹாத் என்பது என்ன பிரச்சனையால உருவாகும், மார்க்க இல்ம், மார்க்க ஞானம் இல்லை என்றால், ஒருவரிடம் மார்க்கத்துடைய ஞானம் இல்லை என்றால்
அங்க சுபஹாத் என்பது உருவாகும். ஷைத்தான் உருவாக்குவான். என்ன? மார்க்கத்திலே சந்தேகங்களை உருவாக்குவான். அவர்கள் அந்த ஷைத்தானுடைய அந்த கூட்டத்தினர் இருக்கிறார்கள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்ப சுபஹாத் என்பது ஏன் உருவாகிறது? மார்க்கத்துடைய இல்ம், சரியான ஞானம், சரியான அந்த இல்ம், குர்ஆன் சுன்னா சஹாபாக்களுடைய அந்த விளக்கம், சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்கள், அப்ப அந்த விளக்கம் அது இல்லாமல் போகின்ற போது அங்கு என்ன செய்யும் என்றால் அந்த சுபஹாத்துகள் என்பவைகள் உருவாகும். அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொன்ன உங்களுக்கு? ஷஹவாத். ஷஹவாத்துடைய பிரச்சனை எங்க உருவாகுது என்றால், ஒருவரிடம் அமல் இபாதத் சரியாக இல்லை என்றால், என்ன கற்ற கல்வியின்படி வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அவருடைய வாழ்விலே இல்லாமல் போகின்ற போது என்ன வரும்? ஷஹவாத்துகள் வரும். இப்ப பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். எங்க? சூரத்து மரியம்ல, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉஸ் ஷஹவாத். பாத்தீங்களா? அதாஉஸ் ஸலாத்தோட அடுத்து என்ன வருது? வத்தபஉஸ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கூன கய்யா. அவர்கள் பின்னால வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகையை பாழாக்கினார்கள், ஷஹவாத்துகளை பின்பற்றினார்கள். வத்தபஉஸ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அது அவர்களை நரகத்தை தான் சந்திக்க செய்யும் அவர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, பாருங்க, அப்ப சுபஹாத்துடைய பிரச்சனை எங்க வருது? மார்க்கத்துடைய இல்ம் இல்லாத போது. ஷஹவாத்துடைய பிரச்சனை எங்க வருது? அவன் இபாதத், அமல் இபாதத்தை விட்டு தூரமாகின்ற போது. என் அருமையான சகோதரர்களே, இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஷைத்தானுக்கு அவன் தான் அதிகாரத்தை கொடுக்குறான். இதுதான் விஷயம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, அதிகாரத்தை கொடுக்கிறது யாருதான்? அவன் தான் அதிகாரத்தை கொடுக்கிறது. அவன் அதிகாரத்தை கொடுத்தால்தான் என்ன செய்ய முடியும்? வழிகெடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுதானே? இப்ப நரகத்துக்கு எல்லாம் போன பிறகு இப்லீஸ் ஒரு உரை நிகழ்த்துவான். அப்படித்தானே? சூரத்து இப்ராஹிம் நீங்க படிக்கலாம். அது சூரத்து இப்ராஹிம்ல அது வருகிறது. அதில் அவன் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இல்லா அந்த ஆவுத்துக்கும், நான் உங்களை அழைத்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு நீங்க பதில் தந்தீங்க, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன், நீங்க எனது அழைப்பை என்ன செய்தீர்கள்? ஏற்றுக்கொண்டீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. பள்ளியில தொழுறோன தரத்தரண்ட பூமி அப்படி இழுத்துட்டு வந்து வெளியே போட்டானா இப்லீஸ்? சைத்தான் அப்படி போட்டானா? பள்ளியில தொழுற அப்படி பிடிச்சி இழுத்து வந்து வெளியே போட்டானா? கிடையாது. புரியுது அவன் சொல்றது? எனவே நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். ஃபலா தலுமூன், நீங்கள் என்னை பழிக்க கூடாது, என்னை நீங்கள் பழிக்க கூடாது. வலுமு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை தான் என்ன செய்ய வேண்டும்? பழித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அதாவது எனவே இங்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன செய்யறான்டா? அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு சில டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துவான். அப்படித்தானே? அதிகாரத்தை எடுப்பதற்காக அவன் என்ன செய்வான்? சில டெக்னிக்குகளை அவன் பயன்படுத்துவான். இப்போ ஒரு அறிஞர் ஒரு உதாரணம் சொல்றார். என்ன ஒரு உதாரணம் என்றால், என்ன செய்யறாங்க? சில மக்கள் ஒரு மரத்தை வணங்குகிறார்கள். ஒரு மரத்தை அல்லாஹ் விட்டு மரத்தை வணங்குகிறார்கள். அப்போ ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை வெட்ட போற. மரத்தை வெட்ட போகும்போது இப்லீஸ் அந்த மனிதருக்கு முன்னால தோன்றி, மனித தோற்றத்துல தோன்றி வச்சுக்கோங்களேன், அவர் தான் தோணலாம், அப்பதான் மனிதருக்கு பார்க்கலாம். அப்ப தோன்றி அவன் கேட்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மரத்தை அவர்கள் வணங்கினால், இந்த மரத்தை அவர்கள் வணங்கினால் உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள், எனவே இதை வெட்டித்தான் ஆக வேண்டும். அப்படி என்று என்ன செய்யறார்? அவர் இருக்கிறார். இப்ப இவன் என்ன செய்யறான்? நான் உனக்கு 2 தீனார் தாரேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை தீனார்? 2 தீனார் உன்னோட தலையணைக்கு கீழே இருக்கு, நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றொன்னே ஓகே, அதுக்கு எக்ரி ஆயிட்டான். அவர் எக்ரி ஆகி போயிட்டார். ஒரு நாள் இருந்துச்சு, மறுநாள் என்ன செய்யறது? தீனார காணல. புரியுதா? மறுபடியும் என்ன செய்யறது? கோடாரி எடுத்துட்டு வந்தா அவன் சொல்றான், நீ ஆரம்பத்தில் வந்தது என்னதான்? உண்மையாகத்தான் வந்தான், உண்மையாகத்தான் நீ ஆரம்பத்தில் வந்தது உண்மையாக வந்தாய். இப்ப நீ வாரது எதுக்கு தான்? காசு. இப்ப உன்ட இது நான் என்ன செஞ்சிட்டேன்? அதிகாரத்தை நான் எடுத்து விட்டேன்.
இப்ப நீ ஏன கண்ட்ரோல்ல வந்துட்ட. இது அதாவது இப்லீஸ் இப்படிதான் பயன்படுத்துவான். புரியுது அவன் சொல்றது. அவன் அந்த டெக்னிக்கை அதாவது பயன்படுத்துற இப்படி நல்ல எண்ணங்களையும் இஹ்லாஸான எண்ணங்களையும் என்ன செஞ்சிருவான், கெடுத்துடுவான். அப்ப அவைகளை கெடுக்கின்ற போது நறுமை அவன் தனக்கு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக இப்படியான என்ன செய்வான், இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அவன் மேற்கொள்வான். இவ்வாறான சூழ்ச்சிகளை அவன் என்ன செய்வான், மேற்கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் எந்த அளவு நமது இஹ்லாஸில் தூய்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை அவதானிச்சேன். இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் கிளாஸ் எடுக்கின்ற போது நிறைய பிள்ளைகள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்குது. நம்மள்ட்ட கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்குது. நாங்க பெரும்பாலும் அந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த கிளாஸுக்கு வந்து என்ன கொஞ்ச நாள் பழகும் வரைக்கும் அதுக்கு பிறகுதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வருது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது பெரும்பாலும் சொல்லுதில்லை பிள்ளைகள். நான் சும்மா யோசிச்சேன், அதாவது சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் வந்து எப்படி அவன் தனது டெக்னிக்கை கையாளுறான் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையாக சொல்றது, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் நீங்கள் அந்த எரியப்பட்ட ஷைத்தான், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரப்படுத்தப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நீங்க என்ன செய்ய, பாதுகாப்பு தேடுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நீங்க சொல்லுங்க. பாருங்க, அதை கூட அவன் எப்படி தடுத்துக்கிறான்னு பாருங்க. அதை கூட குர்ஆனுடைய கட்டளை இது. பிஸ்மிய கூட நீங்க பாத்தீங்கன்னா, பிஸ்மி கூட இவ்வளவு என்ன செய்யல, இப்படி வரல. பிஸ்மி எப்படின்னா, நீங்க குர்ஆனுடைய ஒரு சூறாவோத ஆரம்பிக்கும் போது வரும், அப்படிதானே? ஒரு சூறாவோத ஆரம்பிக்கிறீங்க, அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெரும்பாலும் குர்ஆனை இடையிலிருந்து ஓதும் போது என்னதான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதோட ஓதுறது. அப்ப இப்படி குர்ஆன்ல நேரடி கட்டளையாக வந்ததை கூட அவன் எப்படி தடுத்துக்கிறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நேரடி கட்டளையாக வந்த ஒரு விஷயம். அப்ப என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லலண்டா என்ன செய்யலாம், அவன் நுழையலாமா இல்லையா? நுழைஞ்சி அந்த சிந்தனையில ஊடுருவலாமா இல்லையா? அந்த குர்ஆன்ல ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஆக்கலாமா இல்லையா? செய்யலாம். புரியுதா சொல்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது பவரானதுதான். அங்க அதுக்கு என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் தெளிவா நேரடியாக என்னது வரக்கூடியது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவன் வரக்கூடிய அந்த நுழைவாயில்கள் வந்து ஆச்சரியமானது. அவன் எப்படி வாரான்னு பாருங்க, எப்படியெல்லாம் வருகிறான். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க சில துஆக்களை வளமையா ஓதி வந்து கொண்டு இருப்போம். அந்த துஆக்கள் என்ன செய்வான், அப்படி காலப்போக்கில் மறக்கடிக்க செய்வான். நாங்க பாக்குறோமா இல்லையா? சில துஆக்கள் நாங்க வளமையா ஓதி வரக்கூடிய துஆக்கள், அந்த வளமையா ஓதி வரக்கூடிய துஆக்களை பாத்தீங்கன்னா காலப்போக்கில் அப்படி என்ன செய்யப்படும், மறக்கடிக்கப்படும். ஏன், ஷைத்தானுக்கு நுழைய முடியாது இருக்கிறது. ஷைத்தானுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கிறது, அந்த அடியான்ல நுழைய முடியாமல் இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும், முதலில் அதை தடுக்க வேண்டும். எதை, துஆக்களை ஓத விடாமல் தடுக்க வேண்டும். தடுத்தால் தான் என்ன செய்யலாம், நுழையலாம். உங்களுக்கு தெரியும், திருமிதில வர ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்பது ஒரு பாதுகாப்பு கோட்டை. எப்படியானது, ஹிஸ்னுன் ஹசீன், ஒரு பாதுகாப்பு கோட்டை. ஷைத்தானுக்கு நுழைய முடியாது, அந்த உள்ளங்கள்ல அவனுக்கு ஆக்கிரமிக்க முடியாது. இப்ப நாங்க பார்க்கிறோம் சில நேரங்களில், சுப்ஹானல்லாஹ், நாங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமது வாழ்க்கையில, அட இந்த துஆக்கள் எங்களுக்கு விடுபட்டு இருக்கிறதே, இந்த துஆக்கள் எமக்கு விடுபட்டு இருக்கிறதே, எப்படி விடுபட்டது, சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்க நினைக்கிறோம் என்ன, இந்த துஆக்கள் எம்மை என்ன செய்யும், ஷைத்தான் நெருங்க விடாமல் பாதுகாக்கும். இந்த துஆக்கள் அப்படிதான். இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், பாவிகள் விஷயத்தை சொல்லும் போது, இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான் ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ். அடுத்த உடனே ரிசல்ட் வருது. ரிசல்ட்டை பாருங்க, இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், அவர்களை ஷைத்தான் அவர்கள் மீது என்ன செஞ்சு விட்டான், ஆதிக்கம் செலுத்தி விட்டான். ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமித்து விட்டான். அதுல ரிசல்ட் என்ன, உடனே என்ன வருது, அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை மறந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அவன் மறக்கடிக்க செய்து விட்டான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அவர்களுக்கு அவன் மறக்கடிக்க செய்து விட்டான்.
அப்ப அவன் எங்க வந்து இங்க ஆதிக்கம் செலுத்துறான்? உள்ளத்துல. எங்க? உள்ளத்துல வந்து அவன் என்ன செய்கிறான்? இந்த படைத்த ரப்பை விட்டு தூரப்படுத்துவதற்கான சிந்தனைகளை, பாவங்களை அந்த உள்ளத்திலே போட்டவுடன் அடுத்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அந்த உள்ளங்களுக்கு அவர்களுக்கு அவன் மறக்கடிக்க செய்து விடுகிறான். நீங்க பாருங்க, சில நேரங்கள் சுப்ஹானல்லாஹ், இப்ப சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு கால் வரும், ஒரு கால் வரும். என்ன செஞ்சிடும்? ஒரு போன் வரும், பேசுவோம். அப்படி பேசுறதோட சாப்பிட ஆரம்பிச்சிடும், பிஸ்மில்லா மறந்துடும். பாத்தீங்களா? பிஸ்மில்லா வந்து எப்படி மறக்குதுன்னு பாருங்க. பிஸ்மில்லா சொல்ல வேணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடியவர் என்ன நடக்குதுங்க என்றால் இன்னொரு விஷயம் அங்கு வருகிறது. அந்த விஷயம் என்ன செஞ்சிருது? அங்கு அந்த உணவு சைத்தானுக்கும் ஹலால் ஆகிடும். அந்த உணவு சைத்தானுக்கும் ஹலால். அப்படிதானே? பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் அந்த உணவு என்னது? அவனும் என்ன செய்வான்? சாப்பிடுவான். அப்ப இப்படித்தான் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ பாருங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில எப்படி இந்த செய்தி வருகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அமல்களை சொல்றாங்க. 2 அமல்கள், மிக லேசான அமல்கள். மிக லேசான அமல்கள், 2ம் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அமல்கள். 2ம் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய மிக எளிதான அமல்கள். சுப்ஹானல்லாஹ், இது செய்தால் சொர்க்கம் அப்படி சொல்றாங்க ஹதீஸ்ல. இந்த ஹதீஸை பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அழகா இந்த செய்தியில சொல்றாங்க. இந்த செய்தி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அபூதாவுதுல 5065. சரியா? சரி. ஹஸ்லதான் எப்படி அரபுல வருதுன்னு பாருங்க. ஹஸ்லதான், 2 சிறப்புகள். லா யுஹாஃபிது அலைஹிமா அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் இதை பேணி வருவானாக இருந்தால் இல்லா தஹல் ஜன்னah. வார்த்தை அழுத்தமான வார்த்தை. எப்படி வருது? இல்லா தஹல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் நுழைந்தே தவிர இல்லை. அப்படி அழுத்தமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஹுமா யசீர், அந்த 2ம் மிக எளிதான அமல்கள். அந்த 2ம் மிக எளிதான அமல்கள். ஆனால் வமை யஅமலு பிஹிமா கலீல், அதை செய்யறவங்க குறைவு, அதை செய்பவர்கள் குறைவு. என்னன்னு பாருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10. 33 ஹதீஸும் இல்லது, 33 ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் எத்தனை சொல்லுது? 10. சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10. அதனால 33 விட்டுறாதீங்க. அப்படி விட்டுறாதீங்க. 33 செஞ்சா 10 எந்த சிறப்பும் கிடைக்கும். இது விஷயம். சில நேரங்களில் உங்களுக்கு 10 சொல்லிட்டு போக வேண்டிய அவசரமான நிலையில் இருக்கலாம், சிச்சுவேஷன் வரலாம். அவசரமாக என்ன செய்ய வேண்டியிருக்குது? போக வேண்டியது. 10 முறை சொல்லிட்டு என்ன செய்யலாம்? இந்த ஹதீஸை நீங்க செயல்படுத்தலாம். இந்த ஹதீஸை நீங்க என்ன செய்யலாம்? செயல்படுத்தலாம். சரி, இது ஒரு அமல். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, நாவுல இது 150. எத்தனை? 150. தராசுல 1500. எப்படி சொல்றாங்க? அதாவது வதாலிக 50 வ 100 பில் லிசான், நாவுல 150, வ 1000 வ 500 ஃபில் மீசான். தராசுல எத்தனை? 1500. அப்படி என்ன? 5 வேளை தொழுகைக்கு எத்தனை வரும்? 150. அது 150க்கு 150 நன்மை கிடையாது. இது சொர்க்கம் கிடைக்கிறது முதலாவது சிறப்பு, அது சொல்லியாச்சு. சொர்க்கம். 2வது சிறப்பு என்ன? 1500 நன்மைகள், நன்மையின் தராசி. இது போக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருக்கு சொல்லப்பட்ட வேற சிறப்பு இருக்குதா இல்லையா? அதெல்லாம் வருமா இல்லையா? அவைகளும் வரும். சரி, அடுத்து என்ன இந்த ஹதீஸ்ல வருது? அடுத்து இரவில் தூங்க செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவில் ஒருவர் தூங்க செல்லும் போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. சரியா? இதை நாங்க நேற்று செஞ்சோமா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை கொஞ்சம் தொட்டு கேளுங்களேன். நேற்று நான் இந்த திக்ரை இரவில் தூங்குவதற்கு முன்னால இதை நான் செய்து விட்டா தூங்கினேன். கொஞ்சம் உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது மொத்தம் எத்தனை? 100. அப்ப நாவுல எத்தனை? 100. வ அல்ஃபுன் ஃபில் மீசான், தராசில் எத்தனை? 1000. சரி சரி. இப்ப சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கடா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, இது லேசான அமல் என்று சொல்றீங்க, இதை செய்யக்கூடியவங்க குறைவு எப்படி சொல்றீங்க? சஹாபாக்கள் யாரு? அவங்க செயல்படுத்தியவர்கள். அவங்க அதை செயல்படுத்துறவங்க குறைவண்டா எப்படி என்று கேட்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யஅதி அஹதுகுமுஷ் ஷைத்தானு ஃபீ மனாமிஹி. அவர் தூங்க போறார், தூங்க போகும்போது ஷைத்தான் வருவான். என்ன, மொபைல் வடிவத்திலையும் வரலாம், அப்படிதானே? இந்த வடிவத்தில் மொபைல் வடிவத்திலையும் வரலாம். அதை பார்த்து கொண்டு மெசேஜ் கொண்டு வரும், அப்படியே என்ன செஞ்சிருவாரு, தூங்க போயிடுவார். என்ன செஞ்சிருவாரு, தூங்க போயிடுவார். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க ஷைத்தான் வருகிறான். ஷைத்தான், அதே ஷைத்தான் தான் ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்திருக்கிறான். சரிங்களா? ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தது யாருதான்? ஷைத்தான். ஷைத்தான் சொல்லி கொடுத்தது மார்க்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. அவன் பொய்யன் தான், ஆனா விஷயம் உண்மை. என்ன, அவன் ஷைத்தான், அவன் பொய்யன் தான், ஆனா இந்த விஷயம் உண்மைன்றது ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்களா இல்லையா? அது மார்க்கம். இப்ப என்ன ஆச்சரியம்டா, ஷைத்தான் சொல்லி கொடுத்த பிறகும் சொல்றாங்கல்ல. ஆச்சரியம் என்னன்னா, ஷைத்தான் சொல்லி கொடுத்த பிறகும் என்ன செய்கிறார்கள் இல்லை, சொல்கிறார்கள் இல்லை. ஷைத்தான் சொல்றான், நான் நெருங்க மாட்டேன், என்னால் நெருங்க முடியாது. நீ ஓதிட்டியா நைட்ல சுபஹ் வரை என்னால் நெருங்க முடியாது. ஏன்னா மலக்கு, அல்லாஹ் ஒரு மலக்க பாதுகாப்புக்கு நியமிச்சிருக்கான், ஏற்படுத்துறான். ஒரு மலக்கு பாதுகாப்புக்கு வந்துடுவார். இப்படி வந்தா ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. இப்படி இருந்தும் எத்தனை பேர் ஆயத்துல் குர்சியை இரவில் ஓதிவிட்டு தூங்குகிறோம் பாருங்க. எத்தனை பேர் ஓதிட்டு தூங்குறோம்? ஷைத்தான் என்ன செய்வாங்க, ஷைத்தான் வர வேண்டும்டா ஓதாம அவனை தூங்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேணும், ஏதாவது வேலைகளை கொண்டு வரணும், அப்படித்தானே? ஏதாவது ஒரு வேலையை போட்டு அவனை தூங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் இந்த திக்ருகளை ஓதுவதற்கு முன்னால் ஷைத்தான் வருவான், வந்து அவனை தூங்க வைப்பான். அவன் என்ன செய்வான், அதுக்கு ரூட்டை போடுவான். அவன் என்ன செய்வான், அதுக்குரிய ரூட்டை போடுவான். போட்டு என்ன செஞ்சிருவான், தூங்க வச்சிருவான். சரி, அதே போன்றுதான் தொழுகையிலும். சுப்ஹானல்லாஹ், தொழுகையில பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய தொழுகையில் அவன் சலாம் கொடுத்த உடனே வருவான், வந்து என்ன செஞ்சுவான், அந்த வேலை மிஸ் ஆயிடுச்சு. அவன் எப்படி ஹதீஸ் வருதுன்னா, ஃபயதுகுருஹு ஹாஜா, ஒரு விஷயத்தை என்ன செய்வானா, நினைவுபடுத்துவானா. அப்படி அந்த வேலை மிஸ் ஆயிட்டு அவசரமா என்ன செய்வான், எழுப்பான், அவசரமாக எழுப்பி விடுவான். எனவே இவ்வாறு பார்க்கிறோம். சிலவங்க ஒரு சலாம் கொடுக்குறாங்க, அடுத்த சலாம் போன் தான், இல்லைங்களா? இந்த மாதிரி மதிக்கலாம். அவ்வளவு வேகமாக அப்ப இங்க என்ன செய்யறான், ஷைத்தான் எழுப்புறான். இது எவ்வளவு பெரிய அமல் பாருங்க. எவ்வளவு இந்த அமல் ஒரு கஷ்டமான அமலா. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமத்துல்லாஹி அழகான ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய தண்டனை, அவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா, திக்ரு செய்ய முடியாமல் இருப்பதுதான். அது மிக சிம்பிளான அமல், அது மிக சிம்பிளான அமல். அந்த அமலை ஒருத்தனுக்கு செய்ய முடியலண்டா, அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியவான், மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய வான் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஓதினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், புகாரில் வர செய்தி. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதரும் தனது பேரப்பிள்ளைகளுக்காக ஓதினார். நபிமார்கள் ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சிகளிலிருந்து எவ்வளவு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க என்பதுக்கு இந்த துவா முக்கியமான ஒரு சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துவாவை ஓதுவதற்கு முன்னால சொல்றாங்க, உங்கள் இருவருடைய தந்தை இதை இஸ்ஹாக் இஸ்மாயில் அந்த 2 பேருக்காக பாதுகாப்பு தேடி ஓதினார்கள் என்று சொல்றாங்க. பாதுகாப்பு தேடி ஓதிய துவான்றாங்க. அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு துவா. எனவே அந்த துஆ தான் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம் மின் குல்லி ஷைத்தானின், மின் குல்லி ஷைத்தானின் வஹாம் வமின் குல்லி ஐனில் லாம். புரியுதா சொல்றது? இதை நாங்க பிறருக்கு ஓதும் போது நாங்க எப்படி மாற்றிக்கொள்ளணும் சொன்னா, உஈதுக ஒருமையில, உஈதுக்கும் பன்மையில, உஈதுக்குமா இருமையில, இப்படி நாங்க மாத்தி ஓதலாம். நாம் நமக்கு ஓதிக்கொள்ளும் போது அஊது என்று ஓதணும். எப்படி? அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி கலிமாத்தில்லாஹி தாம்மா. என்ன அர்த்தம்? பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானி என்ன, ஒவ்வொரு ஷைத்தானும், ஒவ்வொரு, ஏன்னா ஷைத்தான் வந்து பல ஷைத்தான்கள். ஷைத்தான்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தொழுகையில வர ஷைத்தானுக்கு பேர் என்ன? என்ன பேர்? ஹன்சப். என்ன பேர்? ஹன்சப். தொழுகையில வர ஷைத்தான் சொல்றாங்க, பேரை சொல்றாங்க, அவனோட பேர் ஹன்சப். அவனுக்கு தனி டியூட்டி. என்ன டியூட்டி தான்?
தொழுகையில வழி கெடுக்கிறது. அவனோட டியூட்டி அவன் என்ன செய்யறான், அதாவது தொழுகையில் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை அவனோட டியூட்டி வழி கெடுக்கிறது. தொழுகையில சிந்தனைகளை ஒதுக்குறக்கதா அப்படின்னு சிந்தனைகள் அலமாறி வந்து கொண்டே இருக்கும். ஒன்று முடிய என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன செய்வான், நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த வந்து யாரு ஹன்சப், நீங்க இடது பக்கமாக துப்பி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறான். அப்ப எனவே இந்த இதுல வர மின் குல்லி ஷைத்தான், அடுத்தது ஒவ்வொருவரோடும் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு பேர் என்ன, கரீன். என்ன பேர், கரீன். ஒவ்வொருவரோடும் இருக்கக்கூடிய கரீன். கரீன் வந்து என்ன செய்வான், கரீன் வந்து உங்களுக்கு தவறான அட்வைஸ்களை தான் தருவான், ஆனா நல்லதா காட்டுவான். என்ன செய்வான், அதை வந்து அவன் வந்து உங்களுக்கு மார்க்க ரீதியாக கூட காட்டுவான். புரியுது அவன் சொல்றது, மார்க்க ரீதியாக கூட காட்டுவான். அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், உண்மையில இல்முக்கு சிறப்பு இருக்குமாக இருந்தால், தக்வா இல்லாமல் இரையச்சம் இன்றி இல்முக்கு சிறப்பு இருக்கும் என்றால் சிறப்பு யாருக்கு தான், ஷைத்தானுக்கு தான். எனவே அவன் என்ன செய்ய, வழி கெடுக்கிறான். அவன் அவ்வளோ கற்றுக்கொள்ள வேணுமா இல்லையா, வழி கெடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய வேணும், அவ்வளோ கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுக்குறான்டா சும்மையா, ஆயத்துல் குர்சிய என்ன செய்யறான், அபூ ஹுரைரா சொல்லி கொடுத்தானா இல்லையா, அவனுக்கு எப்படி அந்த இல்மு கிடைச்சிடப்ப யோசிச்சு பாருங்க. அவன் என்ன செய்யுது, அந்த இல்மு அவனுக்கு, அந்த இல்மு அவனிடம் இருக்கிறது, பாக்குறோமா இல்லையா. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கரீன் எப்படி எம் ஒவ்வொருவரோடு ஒரு மலக்கு இருக்கிறாரோ அதே போன்று ஒரு கரீன் இருக்கிறான், ஒரு கரீன் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்பதை நாங்க புரிஞ்சு. அதே மாதிரி நீங்க போன மரதாண்ட வார்த்தை பயன்படுத்தப்படும். மரதாண்ட அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள், மரதாண்ட வார்த்தை நீங்க பார்க்கலாம். எனவே இப்படி பலவிதமான ஷைத்தான்கள், பலவிதமான ஷைத்தான்கள், அதாவது மின்குள்ளி ஷைத்தான், மின்குள்ளி ஷைத்தானின். அதே போன்று வஹாம்மா என்றால் அந்த விஷஜந்துக்கள், இது போன்ற விஷயங்கள். அதே போன்று வமின்குள்ளி ஐனில் லாம்மா என்ற என்ன, கண்ணேறிக்கை, கண்ணுடைய அந்த தீய இதுகள், அவைகள் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த வார்த்தைகள். இது வந்து என்ன செய்யறாங்க. அடுத்து நீங்க குர்ஆன்ல பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் வந்து ஷைத்தான்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறான், அவனது தனிப்பெரும் அருளை கொண்டு பாதுகாத்து இருக்கிறான். ஆனாலும் குர்ஆன்ல நீங்க படிச்சு பாருங்க, சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் சொல்றான், வகுல், நபியே நீங்க சொல்லுங்க, நபியே நீங்கள் கூறுங்கள், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அந்த ஷைத்தான்ட ஹமஸாத் இருக்கே, அந்த ஹமஸாத் ஏற்படுத்துவானா இல்லையா உள்ளத்துல எல்லாம், இந்த ஹமஸாத்துகள் இருந்து நான் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நபியே நீங்க ஓதுங்க, நபியே நீங்க சொல்லுங்க. வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அவன் ஹுதூர் ஆகுவது, ஹுதூர் என்ன, ஹுதூர்னா பிரசன்ட், சமூகம் அளித்தல், அதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஹுதூர், நம்மளே ஹுதூர் ஆக்குறது. அவன் எப்படி, அவன் எப்படி செய்யறது, அவன் எப்படி எல்லாம் ஹுதூர் ஆக்குற சொல்லுங்க, எப்படி எல்லாம் ஹுதூர் ஆகுவான், எப்படி எல்லாம் ஹுதூர் ஆகுவான் ஷைத்தான். ஹுதூர்னா சமூகம் அளிக்கிறது, அவன் ஆஜராவது, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எப்படி எல்லாம், இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, பிஸ்மில்லா சொல்லலையா, என்ன செய்வாரு, ஆஜராகிடுவார். என்ன செஞ்சிருவாரு, ஆஜராகிடுவார். நீங்க வீட்டுல கதவை பிஸ்மில்லா சொல்லி மூடலையா, என்ன செஞ்சிருவாரு, அங்க ஆஜராகிடுவார், தங்குவார் நைட்ல. என்ன செஞ்சிருவாரு, அங்க ஆஜராகிடுவார். வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க உருவப்படங்களும் அதுவும் இதுவும் என்று என்ன தொங்கிக் கொண்டிருக்குது, இசை கருவிகள், அங்க யாரும் வாரது கிடையாது, அருள் மலக்களில் அங்க ஆஜராவது யாருதான், அவர்கள் தான். அவர்கள் தான் அங்க என்ன செய்யறது, ஆஜராகிறது. இப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பாதுகாப்புக்காக எங்களுக்கு சொல்லப்பட்ட பல விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல நாங்க அலட்சியமா இருந்துட்டோம். ஆயத்துல் குர்சி நைட்ல ஒருத்தன் ஓதாம என்ன செய்யறாரு, தூங்குறாருன்னா என்ன செய்வான், அவன் அங்க ஆஜராகுவான். புரியுது அவன் சொல்றது. இப்படியாக அப்ப இங்க வந்து அந்த ஹுதூர் ஆஜராகுவதை நாம் என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்குரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை நாம் போட வேண்டும். இதுக்கு நீங்க காசு பணம் செலவு செய்ய தேவையில்லை. வீட்டுல மதில் போடுறீங்க, எவ்வளவு செலவு போகுது, அப்படியா இல்ல, சுத்தி போடுறோமா இல்லையா, அதுக்கு எவ்வளவு பெரிய செலவு. இப்ப இவன் வராமரிக்கு நீங்க என்ன செலவு செய்ய வேண்டி இருக்குது, வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓத வேண்டும் இல்லையா. சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டுல இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான்.
அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும், அந்த வீடுகள்ல அல்லாஹ் திக்ரு செய்யப்பட வேண்டும், உபரியான தொழுகைகள், இப்படியான வணக்க வழிபாடுகள். இது என்ன, அவன் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கோட்டை. இப்படிதானே நீங்க எடுத்தீங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு நாளைக்கு நீங்க 100 முறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? மேக்ஸிமம் பண்ணி நான் சொன்னது பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எத்தனை செகண்ட் போயிட்டு இதை நீங்க 100 தடவை சொல்றது, அப்ப எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு 15 நிமிஷம் தேவைப்படுமா? சரி, இதனுடைய ரிசல்ட், இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இதை ஓதினால் மாலை வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது, அவனுக்கு ஹுதூராக முடியாது. பாதுகாப்பு. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தௌஹீத். நல்லா கவனிங்க, இது எல்லாம் தௌஹீதுடைய வார்த்தைகள் தான். அல்லாஹுவை மகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அவனை நெருங்க விடாமல் தடுக்கும். ஆயத்துல் குர்சியாக இருக்கலாம், இப்ப நான் சொன்ன இந்த திக்ராக இருக்கலாம், எல்லாம் என்னதான்? தௌஹீத். தௌஹீதுடைய இந்த வார்த்தைகள். அப்ப அதுக்கு நேர் எதிரானது என்ன? ஷிர்க். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? அதாவது ஷைத்தான் உடைய அந்த ரூட்ல 6 விஷயம் சொல்வார். எத்தனை? 6 விஷயத்துல முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஷிர்க். என்ன முதல் விஷயம்? என்ன? ஷிர்க். அதாவது அவன் முதலில் அவர்களை அவன் வழிகெடுக்க முனைவது ஷிர்க் என்ற ஷிர்க்குள்ள அவர்களை போட்டா அவன் முழுமையான கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றானா, இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன். எப்படி சொல்றான்? இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா, நாம் ஷைத்தான்களை பாதுகாவலர்களாக அவர்களுடைய வழிகளாக ஆக்கினோம். லில்லதீன லா யுமினூன், யாருக்கு? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு. அவன் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். புரியுது? அவன் சொல்றது, அவன்கிட்ட தான் ரிமோட் இருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனிலும் நீங்க சூரத்து நஹல் எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது உனக்கு அதிகாரம் எல்லாம் யாருடைய விஷயத்தில் என்றால் ஷிர்க் செய்யக்கூடியவருடைய விஷயத்துல தான், ஷிர்க் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்தில் தான் என்ற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, முதலாவது விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ஹதீஸ கூட பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி ஒரு நீண்ட ஒரு பெரிய செய்தி, ஒரு நீண்ட ஒரு செய்தி. அந்த செய்தியில இந்த முக்கியமான பகுதி, அதாவது இந்த செய்தி முஸ்லிம்ல 2865, முஸ்லிம்ல 2865. இந்த நீண்ட ஹதீஸ் எல்லாம் சொல்ல வரல, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த செய்தியில சொல்ல வர என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்வதாக. அல்லாஹ் எப்படி சொல்றான்? خلقت عبادي حنفاء كلهم, خلقت عبادي حنفاء كلهم, அனைவரையும் நான் யாராகத்தான் படைத்தேன்? ஹுனஃபாக்களாகத்தான் நான் படைத்தேன். அப்படிதானே? அனைவரும் ஃபித்ரால தானே பிறக்கிறாங்க. பிறக்கிறவங்க எதுல பிறக்கிறாங்க? ஃபித்ரால பிறக்கிறாங்க. எனவே ஹுனஃபாக்களாகத்தான் நான் படைத்தேன். ஆனால் இன்னஹும் அத்தத்துஹும் ஷயாத்தீன், அவர்களிடம் ஷைத்தான்கள் ஃபஜிதாலத்துஹும் அன் தீனிஹிம், அவர்களுடைய தீனுடைய மார்க்க விஷயத்திலே தர்க்கித்தார்கள். தர்க்கிக்கிறேன்னு சொன்னா ஷைத்தான்கள் என்பவர்கள் யாரில் இருக்கிறாங்க? மனிதர்களிலும் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? வஹர்ரமத் அலைஹிம் மா அஹலல்து லஹும், நான் அவர்களுக்கு ஹலாலாக்கியதை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹராமாக்கினார்கள். அடுத்து என்ன? அமரத்துஹும் அன் யுஷ்ரிகு மாலம் உனஸ்ஸில் பிஹி சுல்தானா, நான் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்காமல் என்ன செய்தார்கள்? ஷிர்க்கை அவர்களுக்கு ஏவினார்கள். ஷிர்க்கு கட்டுப்பட்டாங்க. எந்த ஆதாரமும் கிடையாது, ஷிர்க் எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த 6 விஷயத்தை நாங்க சொல்லி நிறைவு செய்யலாம். முதல் விஷயம் என்ன? அதாவது ஷிர்க். அவன் ஷிர்க்ல ஒரு அடியான ஒருவனை நுழைவித்து விட்டால் என்ன அவனுடைய டார்கெட்? என்ன சரிதானே? அவனோட டார்கெட் என்ன? நரகம். எங்க கொண்டு போயிடும்? நரகத்துக்கு. அப்ப என்ன செய்யலாம்? ஷிர்க். அப்ப ஷிர்க் என்ன செஞ்சிடும் சொன்னால் நிரந்தர நரகம், நிரந்தர நரகம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அடுத்தது நறுமையான சகோதரர்களே,
இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விடயம், அடுத்ததாக நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது பித்ஆ. அடுத்த இதுல போடுவான் பித்ஆ. பித்ஆவை பொறுத்தவரையில இதெல்லாம் எப்படி தெரியுமா? குர்ஆன் எல்லாம் சொல்றானே, எப்படி அல்லதீன வல்ல சய்யுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும், என்ன எல்லா முயற்சிகளும் வீண். அவனோட துன்யாவுடைய அந்த முயற்சிகள் தானே எல்லாம் வீண். ஏன் வீண்? அவங்க எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் என்ன அங்க கலந்திருக்குது? பித்ஆ, ஷிர்க், பித்அத் கலந்து விட்டால் அவைகளுக்கு எந்த ஒரு பெருமானமும் கிடையாது. அப்ப பித்அத் என்பது ஃபஹுவ ரத், அது மறுக்கப்படும். இரண்டாவது அப்ப எதுல நுழைவிப்பான்? பித்அத். மூன்றாவது எங்க? பெரும் பாவங்கள், கபாயிரு துனூப். இதுல பெரும் பாவங்களில் நுழைவிப்பான். இப்படிதானே பெரும் பாவங்கள்ல நுழைவிக்கிறா நீங்க புரிஞ்சுக்க. பெரும் பாவங்களுக்கு அடுத்து சேவு கொடுப்போம், அதுக்கு என்ன அடுத்தது கொடுப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்ப குர்ஆனை நீங்க பாருங்க, ஷைத்தானுடைய வழிகேட்டை பத்தி சொல்லும் போது அதான் எப்படி சொல்றாங்க? வலாலம் பைதான்னு சொல்றாங்க. ஐயுதில்லஹும் வலாலம் பைதா. வலாலம் பைதாண்டா என்ன? வலாலம் பைதான்னு சொன்னா ஒரு வழிகேட்டில் நிக்காது. விளங்கி அவன் சொல்றது ஒன்றுல ஆரம்பிப்பான், அது என்ன செய்யும்? அடுத்த பாவம், அடுத்த பாவம். எப்படி நீங்க பாருங்க, இப்ப பாவத்தில் விழக்கூடியவர்கள் அடுத்து அந்த பாவத்துக்கு பிரச்சாரகர்களாக மாறுவார்கள். எப்படி மாறுவாங்க? பாவத்தில் விழக்கூடியவர்கள் அந்த பாவத்தை ஆரம்பத்தில் வெறுத்து தான் செய்வாங்க, அதுக்கப்புறம் விருப்பத்துக்குரியதாக மாறும். அதுக்கு பிறகு அதற்குரிய பிரச்சாரகர்கள் அவர்கள். அதன் பால் என்ன செய்வாங்க? அந்த பாவத்தின் பால் மக்களை அழைப்பார்கள். இப்படித்தான் அவன் ஷைத்தான் விட மாட்டான். அது வலாலம் பைதா, ஒரு தூரமான வழிகேடு. அப்படித்தான் கொண்டு போவான். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாலாவது பெரும் பாவங்கள்ல முடியாதா? சிறிய பாவங்கள். எதுல வருவான்? சிறு பாவங்கள். சிறு பாவங்கள்ல வருவான். அதிலே முடியாதா? அடுத்ததுல வருவான் முபாஹத். என்ன? அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அதுல தாராளமாக ஈடுவான். இதெல்லாம் அனுமதி தானே. எப்படி வருவார்? இதெல்லாம் அனுமதி தானே என்று அனுமதியில நிக்காது. என்ன செய்யும்? அடுத்ததுக்கு போகத்தான் அவன் முயற்சி செய்வான். அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. அடுத்து இறுதியாக பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டதுன்னு ஏழதா பாருங்க. அதாவது சிறந்த 2 இருந்தா அதுல குறைஞ்சதுல ட்ரை பண்ணுவான். 2 சிறந்த விஷயம் இருக்குது, சிறந்ததுல எதுல ட்ரை பண்றது? குறைந்ததுல ட்ரை பண்றது. அப்படிதானே? தொழுகை நீங்க எடுத்தீங்களா, ஜமாத்தோட தொழுவது சிறப்பு, 27 மடங்கு சிறப்பு. நீங்க என்ன செய்யும்? வீட்டுல தொழுதுக்கோ. என்ன செய்யும்? வீட்டுல தொழுதுக்கோ. இல்லைங்களா? அதுக்கு சில ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், போடுவான். அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ், அப்படியெல்லாம் ஹதீஸ் எல்லாம் அவனே என்ன செய்வான்? தருவான் உங்களுக்கு. புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே இவ்வாறு என்ன செய்வான்? அதாவது ஒரு நல்ல விஷயத்துல 2 நல்ல விஷயத்துல குறைஞ்சதுல வாருது. இப்ப ஷைத்தான சுப்ஹானல்லாஹ் நீங்க பாருங்க, பாங்கு சொல்லும் போது ஓடக்கூடிய திரும்ப வந்துடுறானே, அதான விஷயம் அல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரான்னு பாருங்களேன். பாங்கு சொல்லும் போது ஓடக்கூடியவன் தொழுகையை முடிச்சுட்டு வரான்னு பாருங்க, உடனே வந்துடுறான். இகாமத் சொல்லும் போது ஓடக்கூடியவன் இகாமத்து முடிஞ்சோடனே வந்துடுறான். அவன் என்ன செய்யல, ஒரு 10 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டான், அவன் ஓய்வெடுக்க மாட்டான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது நமது உறுதியான ஈமான், அல்லாஹ் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தவக்குல், நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்தல், இவைகள் மார்க்க நமக்கு சொல்லி தந்த இந்த வழிகாட்டல்கள், இவைகள் நிச்சயமாக எம்மை பாதுகாக்கும். கடைசியா இறுதியா அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், இன்ன கைத ஷைத்தானி கான தைஃபா. என்ன? நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது. அது என்னதான்? கான தைஃபா. நமது ஈமான் எந்த அளவு பலம் பெறுகிறதோ, நாங்கள் ஈமான்ல எந்த அளவு உறுதியாகுவோமோ அந்த அளவுக்கு அவன் பலவீனப்பட்டு கொண்டே போவான், சிறுமை அடைந்து கொண்டே போவான். நாம் நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும். அதுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.